அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மாணக்கராசிரியர் சரவணன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பொதுத் தேர்வில் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு தமிழுக்கான ஒரு ப்ரெசன்டேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். தமிழ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிழைகள் இல்லாமல் நல்லா எழுதினீங்கன்னா கண்டிப்பாக சென்டர் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணலாம். தமிழ் பொறுத்த வரைக்கும் தெளிவான கையெழுத்து வந்து இருக்கணும், அதே மாதிரி அந்த பிழைகள் இல்லாமல் நீட்டாக வந்து எழுதியிருக்கணும். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2025க்கு எப்படி பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் பேப்பர் வேல்யூஷன் பண்ணுறாங்க, எப்படி வந்து குருவினா சிறுவினா நெடுவினாக்கெலாம் வந்து மார்க் போடுறாங்க, அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த அப்டேட்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பகுதி 1ல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மார்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போவுமே ஒரே சைடில் ஒரு பேஜில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் முடிச்சுட்டு அவங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வந்து அப்டேட் பண்ணுவாங்க இந்த இடத்துல. இப்போ 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக எழுதியிருக்காங்க. அதனால் மார்க் வரது பார்த்தீங்கன்னா 14 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த வீடியோவை டில் எண்டு வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படின்னு. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. ஸோ வாங்க ப்ரெசன்டேஷன் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர் ஸ்கிரிப்டு. இதில் பார்த்தீங்கன்னா பகுதி 4ன்னு எழுதியிருக்காங்க. சினத்தை காத்தல் வேண்டும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பு சட்டகம் எழுதியிருக்காங்க. குறிப்பு சட்டகம் போட்டு முன்னுரை, அதே மாதிரி பகை பெரியது, தன்னையே கொள்ளுதல், தீமை ஒருதல், பாதுகாப்பு அளித்தல், முடிவுரை. ஸோ இந்த மாதிரி அழகாக நீட்டாக வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். ஸோ வரக்கூடிய 12ஆம் வகுப்பு தமிழ் அரசு பொதுத் தேர்வு மார்ச் 2025க்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி மனப்பாட பாடல் எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்து நிறைய ஆன்சர் ஸ்கிரிப்ட் எல்லாம் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த அப்டேட்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய அப்டேட் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெயினாக கவிதையின் நடை, குறிப்பு சட்டகம், முன்னுரை, நடை, ஒளிக்கோலம், சொற்புலம், தொடரியல் போக்கு, முடிவுரை. இந்த மாதிரி அழகாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு பேஜ் வைஸாக மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க, சரிங்களா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொதுத் தேர்வுக்கு வந்து தயாராகுங்க. இன்னும் கொஞ்சம் காலம்தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, இன்னும் 9 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. ஸோ மறக்காத வந்து வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ இது நீங்கள் ப்ரெசன்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க 1 by 1 அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி குறிப்பு சட்டகம் போட்டு தமிழ் பொறுத்த வரைக்கும் பாயிண்ட்டாக போட்டு எழுதுங்க. மெயினாக பாயிண்ட்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா முடிவுரை. எந்த ஒரு கட்டுரை ஆகட்டும் கதையாகட்டும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முடிவுரைங்கிறது ரொம்ப முக்கியம். சாலை பத்திலா தமிழ்நாடு, குறிப்பு சட்டகம், முன்னுரை, விதிமுறை, முடிவுரை, முன்னுரை. ஸோ முன்னுரை என்ன எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு தமிழ் அரசு பொதுத் தேர்வு மார்ச் 2025க்கு நீங்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்லோகன் எழுதலாம். அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்து நிறைய ப்ரெசன்டேஷன் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 12க்கு நான் அப்டேட் பண்ணுவேன். அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வைங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தலைக்கவசம், உயிர்கவசம், தலைப்பு திருக்குறள், பாவகை, குறள் வெண்பா, ஆசிரியர் திருவள்ளுவர். ஸோ மனப்பாட பாடல் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு தமிழ் அரசு பொதுத் தேர்வு மார்ச் 2025க்கு நீங்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். கண்டிப்பாக வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலக்கியம் நயம் பாராட்டுக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். இந்த இலக்கியம் நயம் பாராட்டுக்கு என்னென்னு வந்து நீங்கள் எழுதணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். மோனை தொடைனா என்ன? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ 12ஆம் வகுப்பு தமிழ் மார்ச் 2025க்கு வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ அந்த அப்டேட்லாம் வரும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ இமீடியட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய அப்டேட்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை ஒரு மாடலுக்கு பார்த்துக்கோங்க. அடுத்தடுத்து நிறைய ஆன்சர் ஸ்கிரிப்ட் இருக்குது, அதெல்லாம் நான் 1 by 1 உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி தமிழ் வந்து 12ஆம் வகுப்பு மாணவர்கள் அரசு பொதுத் தேர்வுக்கு என்னென்ன முக்கியமான வினாக்கள் படிக்கணும்னு சொல்லி வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன். அதையும் போய் பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். சென்னையின் பண்பாட்டின் அடையாளங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்புகளை கொண்டு வந்து பார்த்திங்கன்னா அழகாக எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர், இந்த மாதிரி வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 97 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பிழைகள் இருக்கிறதுனால மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணணும்.
ஸோ மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வைங்க. இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்டேட்லாம் ஒன் பை ஒன்னாக வந்துட்டுருக்கோம். இது எல்லாமே ஒரு ஐடியா தான். எப்படி பப்ளிக் எக்ஸாம் பேப்பரேஷன் கேம்பில் பேப்பரேஷன் பண்ணுறாங்க, எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணும். இப்போ நகரம் பட்டை தீட்டிய வைரம். நகரத்தில் மழை பெய்து கொண்டிருந்த வேளையில் சூரியன் திடீர் உதயம். இதில் பார்த்தீங்கன்னா பிழை ஏற்பட்டிருக்கு. அதனால் பிழைகளுக்காக மதிப்பெண் வந்து குறைக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரேஷன் எல்லாமே இருக்கும். மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வீடியோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நன்றி.